ஹலோ ஸ்மார்ட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைக் வித் லக்ஷா. மன நிறைவுடன் வாழ வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆரோக்கியமான அண்ட் அருமையான டேஸ்ட்டில் கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணது பார்க்கலாங்க. அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு கசப்பு தன்மையும் எதுவுமே இதில் இருக்காது. நான் வந்து இது டெண்டராக இருக்குது அப்படின்னால சரி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேங்க. சாப்பிடவும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ஜூஸியாக இருந்தது அண்ட் ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தது. அண்ட் இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. ஸோ வந்து நீங்கள் ராவாக சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லதான். அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதான். அண்ட் B12 விட்டமின்ஸ்லாம் ரிச்சாக இருக்கிறனால, விட்டமின் சி ரிச்சாக இருக்கிறனால ஒபீஸ் ப்ராப்ளத்துக்கும் ரொம்பவே நல்லதாங்க. ஓகே கைஸ், நம்ம இதை வந்து எப்படி குக் பண்ணலான்னு பார்த்துலாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே கம்மி தாங்க. ஜஸ்ட் பெரிய வெங்காயம், சோம்பு, சீரகம், வரமிளகாத்தூள் அண்ட் கரம் மசாலா தூள், மொத்தமே இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ஸே. நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ வந்து அதனால் 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு அண்ட் 1/2 ஸ்பூன் சீரகம், அவ்வளோதாங்க. ஓகே, பேன் ஹீட் பண்ணிடலாம். ஆயில் ஊற்றியாச்சுங்க. கடுகு போட்டேன். இப்போ சோம்பு அண்ட் சீரகத்தை வந்து இப்போ போட்டுடலாம். இதில் வந்து சோம்பு ரொம்ப மஸ்ட்டுங்க. சோம்பு தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ சோம்பு மறந்துடாதீங்க. சோம்பு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் சீரகம், பெரிய வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் குக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோவக்காயெல்லாம் போட்டுக்கலாம். இது இங்கிலீஷில் ஐவி கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒபியஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லதாங்க. இது வந்து ஆன்டி ஒபியஸ் ஏஜென்ட்ஸ் இதில் இருக்குதாம்மா. ஸோ வந்து வெயிட் லாஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ வந்து கோவக்காய் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் இப்போவே போட்டுடலாங்க. நான் வந்து வரமிளகாத்தூள் தான் இன்றைக்கி காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நான் வந்து காரம் கம்மியாக சேர்ப்பேங்கனால கொஞ்சமாக போட்டிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது போடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்து உப்பு போட்டிருக்கேன். அண்ட் அப்புறம் வந்து கரம் மசாலா தூள், அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் வந்து கறி குழம்பு மசாலாவோ இல்லை வேறு ஏதோ ஸ்பைசஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கீங்க ஹோம்மேட் அப்படின்னா நீங்கள் அதை கூட இதுக்கு போடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. அண்ட் நான் வந்து இன்றைக்கி கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். அண்ட் இதில் வந்து கரம் மசாலா தூளுக்கு பதிலாக மேகி பவுட்ரு போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எது வேணால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, ஸ்பைசஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இது குக் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து இது ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தண்ணி காய் அப்படிங்கிறனால வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ண வச்சிடலாங்க. ஓகே கைஸ், இது வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் வந்து தனியாக நம்ம சாப்பிட்றனாலே ரொம்ப நல்லது. அண்ட் ஜூஸியாகவும் இருந்தது சாப்பிடவே. நானும் வந்து இது 3rd டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் இந்த டைம் தான் எனக்கு ரொம்பவே பக்குவமாக அண்ட் ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. அண்ட் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஆமாங்க, இப்போ காய் நல்லா குக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது. அது ரொம்ப அப்படியே கிளாஸியாக இருக்குது. ஓகே காய்ஸ், பட் ஃப்ரைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் நான் வந்து குக் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் குக் பண்ணேன். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருச்சு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அருமையான டேஸ்ட்டில் கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அண்ட் டேஸ்ட் செம்மையாக இருந்ததுங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. எனக்கு எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுங்க. நான் வந்து இன்றைக்கி பருப்பு கூட்டு வச்சுருந்தேன். ஸோ பருப்பு கூட்டு கோவக்காய் பொரியல் செம்மையாக இருந்தது காம்பினேஷன். ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ கைஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். ஸோ நீங்களும் இந்த யம்மி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க.